ஸோ இன்னைக்கு ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தம் ஆதிலீலா 8ஆம் அத்தியாயம் 33ஆவது ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வயபாயச்சரணாரவிந்த பத்ரி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்தா ஜயாத்வைத சந்திர ஜய கௌரபக்த விருந்தா. பேஜ் நம்பர் 43. ஓரே மூலலோக சுன சைத்தன்ய மங்கள சைத்தன்ய மகிமா தே ஜானிபே சகலா. முட்டாள்களே, ஸ்ரீ சைத்தன்ய மங்களத்தை படியுங்கள். அந்நூலை படிப்பதால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் எல்லா பெருமைகளையும் உங்களால் புரிந்து கொள்ள இயலும். பொருளுரை. ஸ்ரீ விருந்தாவனதாஸ் தாக்கூரரின் ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம் முதலில் ஸ்ரீ சைத்தன்ய மங்களம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. சைத்தன்ய மங்களா என்னும் பெயரில் ஸ்ரீல லோச்சனதாஸ் தாக்கூர் மற்றொரு நூலை எழுதிய போது ஸ்ரீல விருந்தாவனதாஸ் தாக்கூர் தம்முடைய நூலின் பெயரை மாற்றிவிட்டார். அது தற்போது ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம் என்று அறியப்படுகின்றது. சைத்தன்ய பாகவதத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வாழ்க்கை வரலாறு மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதில் விருந்தாவனதாஸ் தாக்கூர் குறிப்பிடாதவற்றை மட்டும் தமது ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தத்தில் விளக்க இருப்பதாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி நம்மிடம் முன்னரே கூறியுள்ளார். ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்தினை ஏற்பதன் மூலமாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சீட பரம்பரையை ஏற்பது தெளிவாகிறது. தெய்வீக இலக்கியங்களை எழுதுவோர் முந்தைய ஆச்சாரியர்களை தாண்டி செல்ல ஒருபோதும் முயல்வதில்லை. ஸோ அது நைஸ் பாயிண்ட் இங்கே. அதாவது முதல்ல ஸ்ரீல விருந்தாவனதாஸ் தாக்கூர் சைத்தன்ய பாகவதம் சொல்லிட்டுனா அவர் தான் எழுதிய சாஸ்திரத்துக்கு பெயர் வைத்திருந்தார். சைத்தன்ய மங்களம்ங்கிறது பெயர் வைத்திருந்தார். அவர் எழுதிய சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை வரலாறு. பிற்காலத்தில் லோச்சனதாஸ் தாக்கூர் சைத்தன்ய மங்களா அப்படிங்கிற பெயரில் அவரும் சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை வர்ணித்து எழுதினதினால விருந்தாவனதாஸ் தாக்கூர் தான் எழுதிய நூலுடைய பெயரை இப்படி மாற்றி சைத்தன்ய பாகவதம்னு அது பேரை மாற்றி வைத்தார். ஸோ இதில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறார் பாருங்க. வெரி இம்பார்ட்டண்ட். இது சாஸ்திரத்தை எழுதுறது அப்படிங்கிறது புகழை பரப்புவதற்காகவோ இல்லை தன்னுடைய பாண்டித்யத்தை காமிப்பதற்காகவோ எழுதவில்லை. அவர்கள் அந்த பணிவு இருக்கு பாருங்க. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அதுதான் ஆக்சுவலி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஜட ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கட்டுரை எழுதினாங்கன்னா அவர்கள் தன்னுடைய புகழ் பரவ வேண்டும், தான் பிரபலமாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்வபாவம் உள்ள ஒளிந்திருக்கும். அந்த ஸ்வபாவத்தினுடைய உந்துதல்னால தான் அவர்கள் இந்த காலத்தில் இப்பொழுது கட்டுரை எழுதுறது, புஸ்தகம் எழுதுறது, இந்த மாதிரிலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லப பட்டா இதே மாதிரி ஸ்வபாவம் உடையவராக இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு அதை அப்ரூவ் பண்ணலை. நீங்கள் கவனிக்கலாம். வல்லப பட்டா அவர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இந்த பாண்டித்யம் முக்கியம் அல்ல, பக்தி தான் முக்கியம்ன்றது சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு தெரிவிக்கிறார். வல்லப பட்டா ஒரு பெரிய ஒரு பண்டிதராக தான் இருந்தார், பெரிய பண்டிதர். அண்ட் சமஸ்கிருத புலமை வாய்ந்தவராக இருந்தார். ஆனால் வல்லப பட்டா ஸ்ரீமத் பாகவதத்தை விளக்கு உரை எழுதியிருந்தார் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு.
அதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுகிட்ட வந்து படித்து காமித்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுகிட்ட வந்து சம்மதம் வாங்கணும்னு சொல்லி வல்லபப்பட்ட வந்தார். அப்போ வல்லபப்பட்டா ரொம்ப பெருமையை சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். ஆன்மீகத்தில் வந்து இந்த இந்த பணிவு, அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு பணிவு வேணும்னு சொல்கிறார். மரத்தை விட ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும், கொல்லை விட பணிவாக இருக்கணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ஏன் சொல்லிக்கிறாங்க? பணிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆன்மீகத்தில் பக்தியில் உயர உயர பணிவு அதிகரிக்கும். பணிவு அதிகரிக்கலை அப்படின்னா நம்ம வந்து எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். பக்தி ஜாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வாயிர் குணை தத்திர சமாசதேசுரா. பக்தி உதயமாச்சுன்னா எல்லா விதமான 33 கோடி தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் நமக்கு வந்து சேரும்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. அதனால் அதில் ஒன்று வந்து பணிவு வரணும். பக்தி நம்மளுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா பணிவு ஆட்டோமேட்டிக்காக வரும். பணிவு வரலைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், பக்தி வரல, நமக்குள்ள பாண்டித்யம் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஒன் திங் நம்ம புரிஞ்சுக்கணும். பாண்டித்யம்ங்கிறது வந்து நான் முன்ஜென்மத்தில் புண்ணிய காரியங்கள் நிறைய செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த நம்மளுக்கு இந்த புலமை வாய்ந்தவராக இருக்கலாம், பாண்டித்யம் நிரம்பியவராக இருக்கலாம். இது கவனிக்கணும். இதெல்லாம் ஜட ரீதியானது. இது மாயாவுடைய மேற்பார்வையில் வரக்கூடியது. இதெல்லாம் ஒருத்தர் அதிக புண்ணியம் செய்தார்னா அவருக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு புண்ணிய பலன் வந்து மாயா கொடுக்குறாங்க. மாயாவோட மேற்பார்வையில் வருது. இதுக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கும் பக்திக்கும் சுத்தமாகவே சம்மந்தம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். பக்திங்கிறது தெய்வீக தளத்தில் செயல்படக்கூடியது. இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஸோ ஒருத்தர் வந்து முன் ஜென்மத்தில் நிறைய புண்ணிய காரியம் செஞ்சதுனால ஜன்மேஸ்வரிய சுதஸ்ரீபே அப்படின்னு புத்தி தேவி பாடுறாங்க. சுத்தான்னா பாண்டித்யம் நிரம்பியவராக இருக்கலாம், வேத அறிவு நிரம்பியவராக இருக்கலாம். பட் அதனால் பக்தியை அவர் வைத்திருக்காருன்னு சொல்ல முடியாது. இது வேற பாருங்க. இது அப்போவே சைத்தன்ய மகாபிரபு காலத்திலே 500 வருஷத்துக்கு முன்னாடியே வல்லபப்பட்டா ரொம்ப கர்வத்தோடு வந்து சொன்னார். ரொம்ப கர்வத்தோடு சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றார், ஓ மகாபிரபு, ஸ்ரீதர சுவாமி. சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீதர சுவாமி எழுதிய வியாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு, இன்ஃபேக்ட் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சாரியர் வியாக்கியானம் எழுதுவது ஸ்ரீதர சுவாமி தான். ஆரம்ப காலத்தில் வேதவியாசருக்கு அப்புறம். ஸோ ஸ்ரீதர சுவாமி எழுதிய வியாக்கியானம், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அவர் கொடுத்த வியாக்கியானம் விளக்க உரை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அதை அற்புதமாக ஏற்றுக்கொள்வார், பிரமாதமாக ஏற்றுக்கொள்வார், அதை போற்றுவார். ஸ்ரீதர சுவாமியுடைய விளக்க உரை சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வல்லபப்பட்டா என்ன பண்ணாருன்னா, இதுதான் வந்து இந்த கத்துக்குட்டின்னு சொல்கிறது, கத்துக்குட்டி தான் தோன்றின்னு சொல்கிற மாதிரியே கொஞ்சம் இந்த புலமை. அதனால தான் குந்தி தேவி சொல்லிட்டாங்க. சுத்தா அப்படின்னா, சுத்தானா என்னது? புலமை, பாண்டித்யம். அது வந்து குந்தி தேவி காலத்தில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தா அப்படிங்கிறது படிப்புங்கிறது எதை குறிக்கிறது? வேத படிப்பு தான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வேத படிப்பை ஒருத்தர் வளர்த்து கொள்றதுனால பக்தி இல்லாமல் பாருங்கள், வெரி நைஸ் பாயிண்ட். நான் பக்தி செய்து அதனால் ஒருத்தருக்கு ஞானம் வருமாமா இல்லையா? வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதாக ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம். நாம் பக்தி செய்கிறதுனால, பக்தியை பிடிச்சிக்கிறதுனால, நம் ஹிருதயத்தில் பக்தி உதயமாகிறதுனால ஒருத்தருக்கு அதனுடைய உப விளைவு வந்து ஒரு ஞானம் வரலாம். அது வந்து வெரி குட். கௌர கிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் பக்தி வைத்திருந்தார். அவர் படிப்பறிவு இல்லாதவர், பக்தி வைத்திருந்தார். ஆனால் அவர்கிட்ட
சாஸ்திர அறிவு அவர் படிக்கவே இல்லை, அவர் படிக்க தெரியாதவர். ஆனால் சைத்தன்ய சரிதாமிரத்துக்கு மேற்கோள் கொடுத்து அவர் வந்து வாத வருவார். அது தெய்வீகமானது, அது வந்து கிருஷ்ணரால் கொடுக்கப்படுவது. அதை நாம் அதற்கு ஆனால் பக்தி இல்லாமல் படிப்புங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வேற படிப்பு இல்லை, அப்போ இருக்கிறது வந்து வேற படிப்பு தான். அப்போ வெறும் பக்தி இல்லாமல் வேற படிப்பு மட்டும் ஆனால் வெறும் புகழை விரும்புவோம். இதெல்லாம் ஃபேக்டரி ஒழிச்சு அந்த புகழை விரும்புறதுனால தான் அந்த பாண்டித்யத்தை வெளியில் காமிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க மாட்டிப்பாங்க, அந்த கர்வத்தில் மாட்டிப்பாங்க, புகழை விரும்புவதில் மாட்டிப்பாங்க. அப்போ பக்தி தூரமாக போயிடும். அதனால தட்ஸ் வை ஒருத்தருடைய ஹிருதயத்தில் பக்தி வந்துருச்சுன்னா அவர் புகழை விரும்ப மாட்டார், புகழை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். அது வந்து லோ கிளாஸ், அது ஜட ரீதியான தன்மை. அது நம்ம பரம்பரையில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பெரிய ஆச்சாரியார், புலமை வாய்ந்தவர். ஆனால் அவருடைய புலமை எப்படிப்பட்டது பாருங்க, பக்தியினால் வரக்கூடியது. அவருடைய புலமை பக்தியினால் வரக்கூடியதாமா. ஹர்கிரேஸ் தேவகி மாதாஜி சொல்லுவாங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் இருக்கும் பொழுதே தன்னுடைய பிக்சரை வந்து மாட்டி வழிபாடு செய்வதை வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒத்துக்க மாட்டாராம்மா. ஹர்கிரேஸ் தேவகி மாதாஜி விமர்சனம். புலமை வாய்ந்தவர். ஆனால் அந்த புலமை எப்படிப்பட்டதுன்னா பக்தியினால் வரக்கூடிய புலமை, அது தெய்வீகமானது. நல்லா கவனிக்கணும். பக்தி இல்லாமல் வரக்கூடிய புலமை முன் ஜென்மத்தில் நம்ம புண்ணிய செயல்னால் வரக்கூடியது. அது பக்தியினால் வர்றதில்லை. அது கர்வத்தை உருவாக்கும், புகழை விரும்புவோம், மாட்டிப்போம். அது ஜட ரீதியானது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்
தான் இருக்கும் பொழுது தன்னுடைய பிக்சரை வந்து மாட்டி வழிபாடு செய்வதற்கு குரு பூஜா ஒத்துக்கலையாமா. இதான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தேவகி மாதாஜி சொன்னாங்க இங்கே வரும்பொழுது. ஸோ அண்ட் பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு லெட்டர் எழுதும் பொழுது தாசானுதாசன் அப்படின்னு சொல்லுவாராம், தாசோஸ்மி அப்படின்னு எழுதுவாராம், சாரி தாசோஸ்மின்னு எழுதுவாராம். கடைசியில் தாசோஸ்மி அப்படின்னு எழுதி சரஸ்வதி தாக்கூர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுவாராம்மா தன்னுடைய சிஷ்யர்களுக்கு லெட்டர் எழுதும் பொழுது. இதுதான் பணிவுன்னு சொல்கிறது. ஸோ அதனால தான் பக்தி வந்து அற்புதங்களை உருவாக்கும், நமக்குள்ள பல பல தெய்வீக குணங்களை உருவாக்கும். ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு வரக்கூடிய கர்வம், பாண்டித்யம், கர்வத்தை உருவாக்கும், புகழை விரும்புவோம். வல்லபப்பட்டா வராரு சைத்தன்ய மகாபிரபுட்ட. எதற்கு இது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, பிற்காலத்தில் வல்லபப்பட்டாவும் மகாபிரபுங்கிற டைட்டிலை வச்சுட்டார். வல்லபப்பட்டா எஸ் நம்ம ஒரு பெரிய ஆச்சாரியார், நம்ம அவரை வந்து குறை சொல்லலை. ஆனால் நாம் இதை வந்து ஒரு இதில் நான் ஒரு பக்தருடைய ஒரு கிளாஸில் கேட்டேன். நாம் அவர்களை குறை சொல்லலை, பட் அதிலிருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த பாடத்தை எடுத்துக்கிறோம். அண்ட் நம்ம அதே தப்பை நம்மளும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் இந்த டிஸ்கஸ் பண்ணுறோம். வல்லபப்பட்டா வந்து பிற்காலத்தில் சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயத்திலிருந்து அவர் வந்து விலகி போனார். ஆக்சுவலி வல்லபப்பட்டா வந்து கதாதர பண்டிட்டை வந்து தீட்சை வாங்கியவர். கதாதர பண்டிட்ட தீட்சை வாங்கியதுனால அவர் சைத்தன்ய மகாபிரபு தானே. இங்கே கவனிச்சிங்கன்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவங்களாம் இருக்காங்க, பெரிய பண்டிதர்கள் தான். ஆனால் அவர்கள் தன்னை முன்னாடி வைக்க மாட்டாங்க. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவங்களாம் பெரிய பண்டிதர்கள் தான். ஆனால் இவங்களாம் பக்தியினால் இவங்களுக்கு ஏற்பட்ட புலமை. அதனால் ஒரு பொழுதும் தன்னை முன் வைக்கவே இல்லை. அவங்க எழுதிய சாஸ்திரத்தில் எங்கேயுமே தன்னை முன் வைக்கல. அவர்கள் எப்பொழுதுமே சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வைப்பாங்க, கிருஷ்ணரை முன் வைப்பார்கள். அவங்களோட சாஸ்திரத்தில் நீங்கள் அப்படி பார்க்கலாம். அதனால தான் நம்ம இப்போயும் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி எடுத்து வைக்கிறோம் நம்ம சம்பிரதாயத்தில். பிற்காலத்தில் வந்த எல்லா ஆச்சாரியர்களும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இருந்தாங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பலதேவ வித்யாபூஷணா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம். நரோத்தமதாஸ் தாக்கூர், அப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் பிற்காலத்தில் வந்தாங்க. ஆனால் இவர்கள் யாருமே தன்னை முன் வைக்கல. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வைக்கிறாங்க, கிருஷ்ணாவை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த பணிப்பு பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், வல்லபப்பட்டா கதாதர பண்டிட்டு தீட்சை வாங்குறாரு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கூட அவரால் சைத்தன்ய மகாபிரபுவை அவருக்கு ஏற்றம் கொடுத்து, அவரை மகாபிரபு பகவான் அப்படின்னு ஏற்றம் கொடுத்து அவருக்கு பணிவாக இருந்து அவரை வழிபாடு செய்து அப்படி அப்படி வரல. அந்த மூடு டிஃப்ரென்ஸ் வருது. அந்த மூடு, அந்த மனப்பான்மை வேறுபடுகின்றது. இது காரணம் இல்லை, அதனால தான் அது சூக்ஷ்மமானது சொல்லுது. வல்லபப்பட்டா பிற்காலத்தில் அவர் தனி சம்பிரதாயமே ஆரம்பிச்சார். எப்படி கவனிக்கணும் பாருங்க, அவர் வந்து கதாதர பண்டிட்டு தீட்சை வாங்கியிருக்கார். இப்போ அவர் வந்து யாரை பிரதானமாக ஏற்றுக்கொள்ளணும்? மகாபிரபு பிரதானமாக ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணவை நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ராதாகிருஷ்ணவை பிரதானமான வழிபாடாக. ஆனால் இந்த பாண்டித்யம், எஸ் அவர் எழுதுகிற பாகவதம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பெரிய ஸ்காலர்லியாக இருக்கும், பெரிய பாண்டித்யம் நிரம்பியதாக இருக்கும். ஆனால் பிரபுபாதரும் பாருங்கள், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சைத்தன்ய சரித்தாமிரத்துக்கு பகவத்கீதைக்கெல்லாம் விளக்குரை எழுதிட்டார் பிரபுபாதர். ஆனால் அந்த பணிவோடு நான் எழுதலை. இந்த புகழ் எல்லாமே சைத்தன்ய சரித்தாமிரத்தை எழுதி முடித்த உடனே கடைசியில் கன்க்ளூடிங் வேர்ட்ஸ்னு ஒன்று போட்டார், முடிவுரைன்னு ஒன்று எழுதினார் சைத்தன்ய பிரபுபாதர். அந்த முடிவுரையில் என்ன சொல்கிறாருன்னா பிரபுபாதர், இது எல்லாம் நான் எழுதுறதுன்னா என்னுடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் தான், அவருடைய டிக்டேஷன் பிரகாரம் தான் நான் எழுதியிருக்கேன். அவர் தான் இதை டிக்டேட் பண்ணுறாரு எனக்கு. இந்த புகழெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும்னு கடைசியில் முடிவுரையில் பிரபுபாதர் எழுதுகிறார் சைத்தன்ய சரித்தாமிரத்துடைய முடிவுரையில். இதுதான் அந்த பணிவுன்னு சொல்கிறது. ஆனால் வல்லபப்பட்டா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வல்லப சம்பிரதாயம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டார்.
இதுதான் புகழை விரும்புவதற்கு ஆசைப்படுவது. ஆனால் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எங்கேயாவது தன்னை பிரதானமாக வைத்தார்களா? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இவர்கள் யாராவது தன்னை பிரதானமாக வைத்தார்களா? இல்லையே. அவர்கள் எல்லோருமே சைத்தன்ய மகாபிரபு தான் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் வல்லப பட்டா டீவியேஷன் பாருங்க, விலகல். இந்த விலகல் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது நம்ம வந்து பாடம் கற்றுக்கணும். இந்த தப்பு நம்மளும் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வல்லப பட்டா வந்து பஞ்சதத்துவால் இருக்கக்கூடிய கதாதர பண்டிட் அவர்கிட்ட தீட்சை வாங்கியவர். ஸோ கதாதர பண்டிட் அவர் சைத்தன்ய மகாபிரபுவை தான் வந்து முன் வைப்பார். ஆனால் கதாதர பண்டிட் தீட்சை வாங்கிய வல்லப பட்டா இந்த விலகல், அந்த மனப்பான்மையில் விலகல், அவர் வந்து பிற்காலத்தில் வல்லப சம்பிரதாயம்னு உருவாக்கினார். ஒரு சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியராகணுங்கிற அந்த ஒரு தன்மை, அந்த ஸ்வபாவம், அதான் அந்த புகழை விரும்புதல்ங்கிறது தான். இந்த புகழை விரும்புதல்ங்கிறது இதுதான் ரொம்ப சூக்ஷ்மமானது. பக்தி உதயம் ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணா சூரியசமா மாயாகயா அந்தகாரா யாகான் கிருஷ்ணா தாகான்னாகி மாயாரா அதிகாரா. நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ண உதயம் ஆயிட்டார்னா, நம்ம ஹிருதயத்தில் பக்தி உதயம் ஆயிடுச்சுன்னா மாயாவுக்கு இடம் கிடையாது. மாயா அங்கே இருக்க முடியாது. தாகான்னாகி மாயார அதிகாரம், மாயாவோட அதிகாரம் அங்கே இருக்க முடியாது. ஸோ மாயாவுடைய அதிகாரம் இருந்தால்தான் நம்மளை புகழை விரும்புதல்ங்கிறது வரும் நம்ம ஹிருதயத்தில். நம்ம ஹிருதயத்தில் பக்தி உதயம் ஆயிடுச்சுன்னா மாயா தூரமாக போயிடும், இந்த புகழை விரும்புதல் வராது. ஸோ வல்லப பட்டா அவர் வந்து பிற்காலத்தில் சைத்தன்ய சம்பிரதாயம்னு சொல்லலை, சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயம்னு சொல்லலை, அவர் வல்லப சம்பிரதாயான்னு உருவாக்கினார். தான் சம்பிரதாயத்துக்கு ஒரு ஆச்சாரியராக, தான் சம்பிரதாயத்தை உருவாக்குறது ஒரு ஆச்சாரியராக மாறினார். அண்ட் பிற்காலத்தில் வல்லப பட்டா அவருக்கும் மகாபிரபுங்கிற பேரை ஏற்றுக்கொண்டார். இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை மகாராஜ் கூட வந்து ஒரு யாத்திரா போயிருந்தோம், பத்ரிநாத் 2008. அந்த யாத்திரா போகும்பொழுது பத்ரிநாத்தில் வந்து அங்கே வல்லபாச்சாரியாவுடைய அவருடைய ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் அங்கே இருந்தது. ஸோ நாங்கள் அந்த டெம்பிளுக்குள்ளே தர்ஷனத்துக்குள்ளே போயிருந்தோம். அப்போ அவங்க வந்து மகாபிரபு பைட்டக் அப்படின்னு சொன்னாங்க. பைட்டக்னா உட்கார்றது. நீங்கள் விருந்தாவனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு எங்கெங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடத்துலலாம் வந்து ஞாபகார்த்தமாக பைட்டக்னு சொல்லுவாங்க. அது ஹிந்தியில் அப்படி சொல்லுவாங்க, பைட்டக்னா உட்கார்றது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இங்கே வீட்டில் இருந்தார் அப்படின்னு ஞாபகார்த்தமாக அதை இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் பத்ரிநாத் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வரும்பொழுது ஒரு இடத்துல வந்து மகாபிரபு பைட்டக் அப்படி சொல்லி போட்டிருந்தது, ஹிந்தியில் எழுதி போட்டிருந்தது. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், மகாபிரபு பைட்டக்னு போட்டிருக்க, சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்தாரா பத்ரிநாத்துக்கு அப்படின்னு ஒரே ஆச்சரியம். அங்கே பக்கத்தில் அந்த கோவில் இருந்தது, அவங்களுடைய கோவில். அந்த கோவிலில் போய் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு கேட்டோம் அவங்கள்ட்ட, இன்னும் மகாபிரபு பைட்டக்னு போட்டிருக்கே அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க அவங்க, மகாபிரபுன்னா வல்லபாச்சாரியாவை குறிக்கிறது அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஓ பிற்காலத்தில் வல்லபாச்சாரியா வந்து தானும் மகாபிரபுங்கிற பேரை உபயோகப்படுத்தினார். ஆனால் நம் சம்பிரதாயத்தில் யாருமே மகாபிரபுங்கிற பெயரை யாருமே அதை பயன்படுத்தவில்லை. மகாபிரபுனா இம்மிடியட்டாக சைத்தன்ய மகாபிரபு தான் நம்ம சொல்லுவோம் நம்ம சம்பிரதாயத்தில். ஆனால் வல்லபாச்சாரியா வந்து தன்னுடைய ஃபாலோயர்ஸை வந்து மகாபிரபுன்னு தன்னை அழைப்பதற்கு அவர் இணங்கினார். அதனால் அவங்க சொன்னாங்க, மகாபிரபு பைட்டக் அப்படின்னு போட்டோம்னா இது வந்து வல்லபாச்சாரியா உட்காந்து இடங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, சைத்தன்ய மகாபிரபு இங்கே வரலையே, பத்ரிநாத்துக்கு வரலையே, எப்படி இது வந்து இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு இது உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ இதை சைத்தன்ய மகாபிரபு கவனித்தார், அப்போவே கவனித்தார். வல்லப பட்டாவுடைய இந்த புகழை விரும்புதல், தன்னுடைய பாண்டித்யத்தை வெளிப்படுத்துதல் மூலமாக புகழை விரும்புதல்ங்கிறது சைத்தன்ய மகாபிரபு கணித்தார், சில கண்டுபிடிச்சார். ஸோ அதனால தான் அவர் வந்து இப்படி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எங்கேயாவது தனி சம்பிரதாயத்தை உருவாக்கினாங்களா? கிடையாது.
சைத்தன்ய மகாபிரபுடைய ஃபாலோவராக தான் இருந்தாங்க, அந்த சம்பிரதாயத்தில் தான் இணங்கி வந்தாங்க. ஆனால் வல்லபாச்சாரியா தனி சம்பிரதாயத்தை உருவாக்கினார். வல்லப சம்பிரதாயன்னே சொல்லுவாங்க. வல்லப சம்பிரதாயன்னு சொல்லிட்டு அவங்க புஷ்டி மார்க்கான்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. புஷ்டி மார்க்கான்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு செப்பரேட்டாக வந்து வேற ஒரு சம்பிரதாயமாக போயிடுச்சு. ஸோ இது என்ன, வல்லப பட்டா ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஓ மகாபிரபு, நான் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கேன், நான் படிக்கிறேன், நீங்கள் அதை கேட்கணும், நீங்கள் அதை கேட்டு அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆனந்தத்துக்கோசம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். மகாபிரபு பகவான் அவருக்கு எல்லோருடைய ஹிருதயத்தில் உட்கார்ந்துருக்கார். வல்லப பட்டாவுடைய ஹிருதயத்தில் என்ன ஸ்வபாவம் இருக்கின்றது, வெரி இம்பார்ட்டன்ட், இதை நம்ம கவனிக்கணும். நம் ஹிருதயத்தில் என்ன ஸ்வபாவம் இருக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடும், கிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால தான் பக்தி வந்து நாம் உண்மையாக பயிற்சி செய்யணும், பணிவாக. இதனால தான் ஹிஸ்குரேஸ் முராரி குப்த பிரபு சொல்லுவார், ஜட உலகத்தில் நாம் பிரதானமான நபராக மாறுவதற்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். டோன்ட் ட்ரை டு பிகம் ப்ராமினன்ட் இன்சைட் திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவார். ஜட உலகத்தில் பிரதானமான ஆகிறதுக்கு நம்ம ஆசைப்பட வேண்டாம், அது அசுத்தம், அது அழுக்கு. கிருஷ்ணர் தான் பிரதானமானவர், சைத்தன்ய மகாபிரபு தான் பிரதானமானவர். பட் ட்ரிக் என்ன அப்படின்னா, நாம் இந்த பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம் இதை கவனிக்கலைன்னா, பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த ஸ்வபாவம் நம்மளுக்கு உள்ளே இருக்காங்கிறது கவனிக்கணும். இதுதான் தேவகி மாதா சொல்கிறாங்க, அடிக்கடி இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும். நான் புகழை விரும்புகின்றேனா அப்படி சொல்லி டெஸ்ட் பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப குறுகிய இடைவெளி தான் நம்ம பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த புகழை விரும்புதல்ங்கிறது அப்படியே ஒட்டி வந்துடும். பயங்கர ட்ரிக்கி மாயாவுடைய. அதுக்கப்புறம் நாம் வந்து நம்மளுடைய புகழை பரப்புறதுக்கு உண்டான பல ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், சைட்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, நாம் அந்த மாதிரி டைமில் பாண்டித்யத்தை தான் பிடிச்சிப்போமே தவிர பக்தியை பிடித்துக்க மாட்டோம். புலமையை பிடித்துக் கொள்வோம், பாண்டித்யத்தை பிடித்துக் கொள்வோம், புகழை விரும்புதல்கிறத பிடித்துக் கொள்வோம், பக்தி தூரமாக போயிடும். அதனால தான் நலப்யதே, வெரி பியூட்டிஃபுல். நாரத முனிவர் அப்படியே சொல்லிட்டார், அப்பவே சொல்லிட்டார் வேதவியாசர், நலப்யதே யத் பிரமதாம் உபரி அரக தஸ்யைவகேதோ பிரயதேத கோவிதோ. கோவித்தான யாரு? கோவித்தான புத்திசாலி. நாரத முனிவர் சொல்றார், புத்திசாலி என்ன பண்ணுவார்? பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் அலைந்து திரிந்தாலும் எது கிடைக்காதோ அதை பெறுவதற்கு புத்திசாலி முயற்சி செய்வார் அப்படின்னு. இதை வந்து நாரத முனிவர் மாதிரி போகிறார், அவர் தான் புத்திசாலி. பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் கிடைக்காதது எது? பக்தி. நலப்யதே, கிடைக்காது, பக்தி கிடைக்காது. பாண்டித்யம் கிடைச்சிரும், புலமை கிடைச்சிரும், புகழ் கிடைச்சிரும், ஸ்தானம் கிடைச்சிரும், பக்தி கிடைக்காது. ஏன்னா பக்தியுடைய செயல்பாடே அது வேற தளத்தில் செயல்படுகின்றது. முக்குணங்கள் கிடையாது. முக்குணங்களுக்கு உட்பட்டு தான் நாம் வந்து பாண்டித்யத்தை விரும்புகின்றோம். முக்குணங்களுக்கு உட்படும் பொழுது தான் ஒருத்தர் புகழை விரும்புகின்றார், புலமையை விரும்புகின்றார். அதனால தான் நாம் படிக்கிறோம், ஞான கர்மாதி அனாவிருதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில ரூப கோஸ்வாமி இப்படி பாடியிருக்காரு, ஞான கர்மாதி அனாவிருதம். ஞானத்தை ஞான கர்மாதி அனாவிருதம். அனாவிருதம்னா ஒருத்தருடைய பக்தி ஞானத்தை விரும்பணுங்கிற அந்த தன்மை அதனால் மூடப்படக்கூடாதாம். நைஸ் பாயிண்ட். நான் பக்தி செய்வோம், பக்தி பயிற்சி செய்வோம், அதான் மெனி டைம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பக்தி பயிற்சியை தான் நாம் செய்கின்றோமே தவிர பக்தியை பிடிக்கவில்லை. அப்ப இந்த ஞானத்தை விரும்புதல்ங்கிற அந்த ஒரு தன்மை மூடிருமாமா, ஆவிரதம் மூடிருமாமா, நம்ம பக்தி பயிற்சியை மூடிடும். அப்ப பக்தி கிடைக்காது. அதனால் மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சில ரூப கோஸ்வாமி வர்ணிக்கிறார் உத்தம பக்திக்கு. அப்ப உத்தம பக்தி அதை அடைந்த பக்தர் வந்து ஞானத்தை விரும்ப மாட்டார், புலமையை விருத்தி செய்து கொள்வது, பாண்டித்யத்தை விருத்தி செய்து கொள்வதுங்கிறது விரும்ப மாட்டார். அவர் சிம்பிளி கிருஷ்ணரை நேசிப்பார், அவ்வளவுதான்.
கிருஷ்ணருடைய ஒவ்வொரு தெய்வீக குணங்களையும் போற்றுவார், கிருஷ்ணருடைய அழகை போற்றுவார், கிருஷ்ணருடைய லீலைகளை போற்றுவார். அதுதான் திஸ் இஸ் வெரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஒரு ஃபைன் ரசா. அது அதனால தான் நாம் இதை கவனிக்கலைன்னா அப்படியே விலகி போயிடுவோம். பக்தி பிடிச்சிக்க மாட்டோம், கிருஷ்ணரை போற்ற மாட்டோம், கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை மனப்பூர்வமாக வர்ணிக்கிறது ரசிக்கிறது அதை போற்ற மாட்டோம். அப்படி நம்மளை மெதுவாக பிரச்சாரம் பாணியில் நம்மளுடைய புகழை பரப்புதல்ங்கிறதுல போயிடுவோம். இது வல்லப பட்டாவுக்கு நடக்கும். மகாபிரபு வல்லப பட்டா மூலமாக நமக்கு எல்லாருக்கும் டீச் பண்ணுறாரு. இதை பாடமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு டீச் பண்ணுறாரு. வல்லப பட்டா, சாரி நான் ரொம்ப நேரம் இதுக்குள்ளே போகிறேன், எனக்கு அதுக்கு இந்த லீலையில் அவ்வளோ நுணுக்கம் இருக்குது. வல்லப பட்டா சைத்தன்ய மகாபிரபு வர்றார். ஓ மகாபிரபு, நான் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கேன், நீங்கள் அதை கேட்கணும். நான் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அவருடைய ஹிருதயத்தில் என்ன தன்மை இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார், எனக்கு ஸ்ரீதர சுவாமி எழுதிய வியாக்கியானம் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதை மட்டும் புரிந்து கொள்றதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் சைத்தன்யம். ரொம்ப அப்படி பூடகமாக சொல்கிறார், கவனிக்கணும். டைரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் டைரெக்டாக சொல்கிறாருன்னா, ஏன்னா உள்ள கர்வம் இருக்கின்றது, உள்ள கர்வம் இருக்கின்றது. அந்த கர்வம் இருக்கிறதுனால டைரெக்டாக சொல்லும் பொழுது விலகி போயிடுவாங்க அவங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு மறைமுகமாக சொல்கிறார். கவனிக்கணும், நல்ல பயங்கரமான பாயிண்ட் இந்த லீலையில். அவர் மாறினார், வல்லப பட்டா திரும்பவும் இதாயிட்டார், திரும்ப விலகி போயிட்டார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கருணையினால் அவருக்கு பாடம் புகட்டினார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சுது நான் தான் செய்கிற தப்பு என்னங்கிறது தெரிஞ்சுது. ஆனாலும் பிற்காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு வல்லப பட்டா திரும்ப விலகி போயிட்டார். அதுதான் அந்த சுபாவம்ங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ ஸ்ட்ராங். ஆக்சுவலி தான் பிரதானமானவர் ஆகணும். இதைத்தான் பிரபுபாதர் லார்டிங் இட் ஓவர் மெட்டீரியல் நேச்சர்னு சொல்லுவார். ஜட இயற்கையை ஆள வேண்டும்ங்கிற சுபாவம், தான் பிரதானமானவன் ஆகணும். இது ரொம்ப ஆழமானது. சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு பாடம் புகட்டியும் கூட பிற்காலத்தில் அவர் ஏன் விலகி போய் ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கி மகாபிரபுங்கிற பேரை ஏன் ஏற்றுக்கொண்டார்? ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட். ஜெகதானந்த பண்டிட் இருந்தார், ரூப கோஸ்வாமி இருந்தார். இவர் யாருமே தனி சம்பிரதாயத்தை ஒன்று உருவாக்கலையே, நான் யாருமே மகாபிரபுங்கிற பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அதுதான் அந்த புகழை வந்தார் மகாபிரபு. ஸ்ரீமத் பாகவதத்துக்கு நான் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கேன், நீங்கள் கேட்கணும். சைத்தன்ய மகாபிரபு உடனே ஊடகமாக சொன்னார், எனக்கு ஸ்ரீதர சுவாமி எழுதிய வியாக்கியானம் மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு வேற எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சைத்தன்ய மகாபிரபு கேட்க மாட்டார். ஆனால் இவருக்கு புரியல, வல்லப பட்டாவுக்கு புரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப வர்றார். மகாபிரபு, ஸ்ரீதர சுவாமி எழுதிய வியாக்கியானத்தில் தவறு இருக்கின்றது பாருங்க. ஸ்ரீதர சுவாமி எழுதிய வியாக்கியானத்தில் தவறு இருக்கின்றது, அதனால் அதை திருத்தி நான் வியாக்கியானம் எழுதியிருக்கின்றேன், அதை நீங்கள் தயவு செய்து கேட்கணும்னு வந்தார். இதுதான் ரொம்ப சூக்ஷ்மமானது. இது மாயாவுடைய செயல்பாடு அதிநுட்பமானது, அதிநுட்பமானது, கண்டுபிடிக்கவே முடியாது. தேவகி மாதாஜி இப்படி தான் சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சட்டுலாமா அந்த அனர்த்தாசம். எதற்கு இதை சொல்ல வரேன்னா, இங்கே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பிருந்தாவனதாஸ் தாக்கூர் எழுதிய சைத்தன்ய பாகவதத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படியே பிரபுபாதர் எழுதுறாரு பாருங்க. தெய்வீக இலக்கியங்களை எழுதுவோர் முந்தைய ஆச்சாரியர்களை தாண்டி செல்ல ஒருபோதும் முயல்வதில்லை. இதுதான் பணிவு. முந்தைய ஆச்சாரியர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படிதான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரித்தாமிரதத்தை எழுதுறாருன்னா அவர் என்ன சொன்னார்னா, சைத்தன்ய பாகவதத்தை இவர் எழுதியிருக்கார், முந்தைய ஆச்சாரியராகிய ஸ்ரீல பிருந்தாவனதாஸ் தாக்கூர் அவர் சொல்லாத
ஒரு சில லீலைகளை நான் தொடுகின்றேன். நான் கடைசியில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் கடல் அளவு போன்றது, அதில் ஒரு துளியை கூட நான் டச் பண்ணலைன்னு சொல்கிறார். அவ்வளவு பணிவு. அண்ட் அவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கடைசியில் சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்தியலியில கடைசி அத்தியாயத்தில் சொல்கிறார், நான் ஜகாய் மதாயை விட மோசமானவன் சொல்கிறார். அவ்வளோ பணிவு. நான் மலத்தில் நெளியக்கூடிய புழுவுக்கு சமமானவன் சொல்கிறார். எப்படி இந்த மாதிரி எழுதுகிறார்? இதுதான் நேச்சுரல் பணி. அதனால கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதியிருக்கார். ஆனால் வல்லபப்பட்ட எழுதின மாதிரி கிடையாது. முந்தைய ஆச்சாரியர்கள் தவறு செஞ்சிருக்காங்க, நான் இப்போ என்னுடைய அந்த தவறை திருத்தி நான் வியாக்கியானம் எழுதியிருக்கேன்னு அப்படியே சொல்லலை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. பிருந்தாவனதாஸ் தாக்கூர் எழுதிய சைத்தன்ய பாகவதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றார். இதே மாதிரிதான் பிரபுபாதரும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எழுதிய விளக்க உரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றார் பிரபுபாதர். ஆனால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய இங்கிலீஷ் நமக்கு புரியாது. ஏன்னா ரொம்ப அது அவர் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில் எழுதியிருப்பார் அவர். அதனால் பக்தி பிரபுபாதர் அதை எளிமையான இங்கிலீஷ் மொழியில் அதை நம்மளுக்கு எழுதியிருக்கார். அண்ட் பிரபுபாதர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார், என்னுடைய இந்த புகழெல்லாம் என்னுடைய குரு, ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார். இது அந்த சம்பிரதாயத்தை கடைபிடித்து அந்த பணிவோடு இருத்தல். இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இவரும் தானே எழுதினார், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தானே எழுதினார் சைத்தன்ய சரிதாமிர்தம். அப்போ அவர் வல்லபப்பட்டவங்க தானே எழுதினார் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பொழுதும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தனி சம்பிரதாயத்தை உருவாக்கி தான் ஒரு ஆச்சாரியராக, சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியராக மாறணும் அப்படிங்கிற சுபாவம்லாம் அவருக்கு நம்ம பார்க்க முடியல. ஆனால் வல்லபபட்டாட்டு அது இருந்தது. ஸோ அவர் சொன்னார், ஸ்ரீதர சுவாமி எழுதிய வியாக்கியானத்தில் தவறு இருக்கு மகாபிரபு, நான் அதை திருத்தி ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கேன், நீங்கள் அதை கேட்கணும்னு சொல்கிறார். மகாபிரபு தடவை என்ன சொல்வார், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ரொம்ப அருமையான லீலை இந்த லீலை. மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீதர அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமியுடைய கமெண்ட்ரியை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களை நான் விபச்சாரியாக கருதுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது சுவாமியுடைய கமெண்ட்ரின்னு கூட சொல்லலை. அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்லோகத்தில் சுவாமியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ நான் அவரை விபச்சாரியாக கருதுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு உருட்டுன்னு போயிடுறாரு. இதற்கு பிரபுபாதர் விளக்கம் கொடுக்கிறார். சுவாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை அர்த்தம், சுவாமி தான் ஸ்ரீதர சுவாமி. ஸ்ரீதர சுவாமியை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவரை நான் ஒரு விபச்சாரியாக கருதுகின்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது வல்லபபட்டாவுக்கு. சைத்தன்ய மகாபிரபு அது கரெக்டாக அவருடைய அந்த கர்வம் அதை ஹிட் பண்ணுறார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த கர்வத்தை உடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஆனால் வல்லபபட்டவர் புரியல. பாயிண்ட், கர்வம் மறைச்சிடும், நம்ம என்ன தப்பு செய்கிறோங்கிறது மறைச்சிடும். ரொம்ப சூக்ஷ்மமானது இது, இந்த மாயாவுடைய செயல்பாடு தெரியாது நம்மளுக்கு. நம்மளோட அறிவை யூஸ் பண்ணியே நம்மளை விலக்கி கொண்டு போகும் கிருஷ்ணர்கிட்ட. அதனால தான் கிருஷ்ணன் சொல்லிட்டார், போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். எல்லாவற்றின் உன்னத அனுபவிப்பாளர் கிருஷ்ணர். எல்லா புகழும் கிருஷ்ணருக்கு தான், நமக்கல்ல. அதான் எல்லாவற்றின் உன்னத அனுபவிப்பாளர் கிருஷ்ணர், எல்லாவற்றின் உன்னத ஆளுநர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் சொல்லிட்டார் இதை. அப்போ நாம ஏன் எல்லாவற்றின் உன்னத அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் சொல்லியிருக்கும் பொழுது நாம ஏன் அனுபவிக்கணும்னு ஆசைப்படணும்? அதுதான் மாயா, அதான் மாயா. ஸோ இங்கே இவர் இந்த மாதிரி சொல்கிறார், சுவாமியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ நான் அவரை விபச்சாரியாக கருதுகின்றேன் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ பிரபுபாதர் விளக்க வரை கொடுக்குறாரு. அதில்
ஆச்சாரியருடைய விளக்குறை மூலமாக தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் இல்லைன்னா தெரியாது. சுவாமின்னா என்னன்னு நமக்கு என்ன தெரியும்? ஸ்லோகத்தில் சுவாமின்னு போட்டிருக்கு. சுவாமின்னா பகவானை கூட குறிக்கும். ஆனால் பிரபுபாதர் விளக்கம் சொல்கிறாங்கல்ல, இந்த இடத்துல சுவாமிங்கிறது ஸ்ரீதர சுவாமியை குறிக்கின்றது. ஸோ ஸ்ரீதர சுவாமியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதாவது ஸ்ரீதர சுவாமி எழுதிய ஸ்ரீமத் பாகவத விளக்குரை அதை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நான் விபச்சாரியாக கருதுகின்றேன் சொல்லிட்டு போயிடுறார். ஸோ வல்லபப்பட்டார். ஆனாலும் இந்த கர்வம் போக மாட்டேங்குது பாருங்க, வெரி ஸ்ட்ராங். எத்தனை அடி வாங்கினாலும் இந்த புகழை விரும்புதல், கர்வத்தை விரும்புதல் போக மாட்டேங்குது ஜீவாத்மாவுக்கு. உடஞ்சு போயிடுறார். ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறார்? வல்லபப்பட்ட போய் நினைக்கிறார், வீட்டில் போய் உட்காந்துட்டு நினைக்கிறார், இது பூரியில் நடந்தது, ஜெகநாத் பூரியில். ஏன் சைத்தன்ய மகாபிரபு என்னை ஏன் இந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாரு? ரொம்ப கடினமாக என்னை எங்கூட நடந்து கொள்கின்றாரே, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறார். அண்ட் அவர் நினைக்கிறார், வல்லபப்பட்டா முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு என்னுடைய வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வந்திருக்கார். அப்பெல்லாம் என்கிட்ட எவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டார். வெரி இம்பார்ட்டன்ட். நாம் கர்வம் அடைந்தால் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு நாம் சைத்தன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்த முடியாது. நாம் கர்வம் அடைந்தால், புகழை விரும்பினால் சைத்தன்ய மகாபிரபு திருப்திப்படுத்த முடியாது. சைத்தன்ய மகாபிரபு நதனம் ந ஜனம் ந சுந்தரி ந ஜனம் ந ஜனம், என்னை பின்பற்றுபவர்கள் எனக்கு வேண்டாம், அப்படிதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த சுபாவத்தை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் சைத்தன்ய மகாபிரபு நாம் திருப்திப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. ஸோ வெள்ளப்போட்டா நினைக்கிறார், மகாபிரபு ஏன் என்கிட்ட இந்த மாதிரி கடினமாக நடந்து கொள்கின்றார்? அவர் என்கிட்ட எவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டார் முன்னாடி என் வீட்டில் வந்து பிரசாதம் சாப்பிட வரும்பொழுதுலாம். அந்த மென்மையான நடத்தை இப்பயே எங்கூட காமிக்க மாட்டேங்கிறார். யோசிச்சு பார்க்குறார், புரியல. நாம் கர்வம் அடைஞ்சிருக்கோம், அது சைத்தன்ய மகாபிரபு பிடிக்கல அப்படிங்கிறது அவரால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. திரும்பவும் வரார். ஒரு நாள் யோசிச்சுட்டு வரார். அவர் என்ன பண்ணுவாராம்மா, நடுவில் வந்து ஜெகதானந்த பண்டிட்டு வருவாராம்மா. ஓ ஜெகதானந்தா, நான் எழுதிய, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சரி யாராவது கேட்கணும், இதுதான் அந்த புகழை விரும்புதல்ங்கிறது வெரி ஸ்ட்ராங். நான் எழுதியிருக்கேன் ஸ்ரீதர சுவாமி எழுதிய கமெண்ட்ரியை மீறி நான் ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கேன். என்னுடைய புகழை பாருங்க எல்லாரும். அதை வந்து இப்படி தொனிக்கிறது, சட்டுலா சூக்ஷ்மமாக அப்படி தொனிக்கிறது. கேளுங்க, நான் சொன்னதை, நான் எழுதினதை கேளுங்க. அவர் போய் ஜெகதானந்த பண்ணிட்டு போவார். ஓ ஜெகதானந்தா, நான் எழுதிய ஸ்ரீமத் பாகவதத்தை வியாக்கியானத்தை நீயாவது கேட்குறியா? வல்லபப்பட்டு வரார். அப்படி ஏங்கிறது, கிறிஸ்தருக்கோதர் ஏங்கணும், ஆனால் புகழ் வேணும்னு சொல்லிட்டு ஏங்கிறது என்னன்னாலாம் ஜீவாத்மாவுடைய குறை. ஜெகதானந்த பண்டிட் சொல்லிடுவாரம்மா, சைத்தன்யமா அப்படி ஏற்றுக்கொள்ளலை, நான் எப்படி ஏற்றுக்கிறது? ஊடகமாக சொல்லி அனுப்பிச்சிடுவாங்களா? நோ, நான் அதை வந்து கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அப்புறம் கேட்குறேன் விட்டு நழுவி போயிடுவாங்களாம். ஏன்னா நேரடியாக சொல்ல முடியாது, அவரு ஒரு பெரிய பண்டிதராக இருக்கார். ஸோ நேரடியாக சொல்ல முடியாது. ஜெகதானந்த பண்டிட் இந்த மாதிரி டபாய்ச்சி போயிடுவாரம்மா. கதாதர பண்டிட்டே போவாரம்மா. கதாதர பண்டிட் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சாஃப்ட். அவர் வந்து முகத்தில் அடித்த மாதிரி எதுவும் பேச மாட்டார், அவர் ரொம்ப சாஃப்ட். அதனால் இவர் என்ன பண்ணார், பயங்கர இதெல்லாம் புரிஞ்சிக்கணும், இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்வம். ஸோ யார் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் எழுதிய சாஸ்திரத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, கதாதர பண்டிட்டு போகலாம். கதாதர பண்டிட் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார், ரொம்ப சாஃப்ட். அதனால் அவர்கிட்ட போய் செல்லுபடியாகும். நம்மளுடைய என்ன சொல்கிறது, அதை சொல்லுவாங்களே ஏதோ, நம்மளுடைய பாணி வந்து அங்கே செல்லுபடியாகும், அங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கதாதர பண்டிட்டு போகிறார். கதாதர பண்டிட்டுக்கோ தர்ம சங்கடம். சைத்தன்ய மகாபிரபு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இவர் எழுதிய ஸ்ரீமத் பாகவத வியாக்கியானத்தை. இப்போ நான் சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவன், நான் எப்படி இதை கேட்குறது? இவர் போகிறார் அடிக்கடி கதாதர பண்டிட். ஏன்னா கதாதர பண்டிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டார், அமைதியாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா அவர் ருக்மிணி தேவியினுடைய, கதாதர பண்டிட் வந்து அவர் ஸ்ரீமதி ராதாராணியாக இருந்தாலும் கூட அவருடைய துதின்னு சொல்லுவோம். இந்த துதி வந்து ருக்மிணி தேவியினுடைய சுபாவம் தான் அதிகமாக துணித்ததம் கதாதர பண்டிட்.
அதனால் கதாதர பண்டிட் ருக்மிணி தேவி எப்படி, ருக்மிணி தேவி பகவான் கிருஷ்ணருக்கு அப்படியே பணிவாக சாந்தமாக சேவை செய்வாங்க, அந்த மாதிரி டைப். அதனால் கதாதர பண்டிட் அதே மாதிரி தான். அவர் ராதாராணி இருந்தாலும் கூட. ஸோ இங்கே கதாதர பண்டிட் வந்து இவர்கிட்ட சொல்கிறார், வல்லப பட்டர் எப்படி கேட்கக்கூடாது, கேட்டால் பயம். ஏன்னா கதாதர பண்டிட் பயம். இப்போ நான் இவர் சொல்கிற ஸ்ரீமத் பாகவத வியாக்கியானத்தை நான் கேட்டுட்டேன்னா அப்புறம் மகாபிரபுவுக்கு என்னை பிடிக்காமல் போயிடும், என் மேலே கோவம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு. அதனால் கேட்கக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியுது. பட் அதே சமயத்தில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சாஃப்டாக அவர் ஹேண்டில் பண்ணுவார் எல்லாரையும். எப்படி முகத்தில் அடித்த மாதிரி எப்படி சொல்கிறது, அமைதியாக இருக்கார், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது பண்ணார். திரும்ப திரும்ப இவர் கதாதர பண்டிட்டே வர்றார். ஏன்னா தன்னுடைய இது வந்து அங்கே செல்லுபடி ஆகும், தன்னுடைய ராஜ்யம் அங்கே செல்லுபடி ஆகும், தன்னுடைய பாண்டியத்தை அங்கே காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் சுபாவம் இவருக்குள்ள, வல்லபப்பட்டோட சுபாவம். ஸோ ஒரு நாள் சொல்கிறார் கதாதர பண்டிட், ஓ வல்லபப்பட்டா, நானும் சைத்தன்ய மகாபிரபுடைய அடிமை. கதாதர பண்டிட் அப்படி சொல்கிறார், நான் சைத்தன்ய மகாபிரபுடைய அடிமை, நான் சைத்தன்ய மகாபிரபு மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால் சைத்தன்ய மகாபிரபு உங்களோட இதை கேட்கல, வியாக்கியானத்தை கேட்கல, அப்போ நான் எப்படி உங்களோட வியாக்கியானத்தை கேட்க முடியும்? நான் அவருடைய அடிமை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். இதுதான் மகாபிரபுவுடைய, சைத்தன்ய மகாபிரபுடைய ஃபாலோயர்ஸுடைய மனப்பான்மை இப்படிப்பட்டது. நாம் அவருடைய அடிமை, சைத்தன்ய மகாபிரபுடைய அடிமை, கிருஷ்ணருடைய அடிமை. கதாதர பண்டிட் இப்படி சொல்றார், சைத்தன்ய மகாபிரபுடைய அடிமை நான். ஸோ நான் எப்படி அவருக்கு பிடிக்காத நான் எப்படி செய்ய முடியும்? அவர் கேட்கல இந்த உங்களோட வியாக்கியானத்தை, அப்போ நான் எப்படி உங்களோட வியாக்கியானத்தை கேட்கறது அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறார், மெதுவாக சாப்பிட்டா சொல்லிடுறார். இவருக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது, எப்படியாவது தன்னுடைய புகழை வந்து பரப்பணும், யாராவது நான் எழுதிய வியாக்கியானத்தை கேட்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறார், முட்டி மோதுறார். அத்வைதாச்சாரியர்கிட்ட போகிறார், யார்கிட்டையுமே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அந்த புகழை விரும்புதல், அந்த கர்வம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கு உள்ள. அது ஆஷா பிண்டா அப்படி சொல்கிறது வந்து முடிச்சு, ஸ்ட்ராங் முடிச்சது, அதை விடணும். ஸோ வல்லபப்பட்டா யோசிச்சு 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 பார்க்குறாரு. ஒரு நாள் மண்டையை உடைச்சிட்டு அவர் யோசிக்கிறார் என்ன பண்ணுறது. ஒரு நாள் ஒரு பெரிய தத்துவத்தோடு வரார் வல்லபப்பட்டா. ஓ மகாபிரபு, இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி அண்ட் சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்களுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய புலமை வாய்ந்தவர், சாஸ்திர புலமை வாய்ந்தவர்னு நிரூபணம் செய்யணும், எல்லாருக்கும் நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை உடைச்சிட்டு ஒரு நாள் ஒரு தத்துவத்தோடு வர்றார். ஒரு லாஜிக் சொல்லுவோம் இல்லையா, அது மெட்டீரியல் லாஜிக், ஜட ரீதியான தர்க்கம் இடம் கிடையாது பக்திக்கு. பக்திக்குள்ள ஜட ரீதியான தர்க்கத்துக்கு இடம் கிடையாது. பக்திங்கிறது சிம்பிள் கிருஷ்ணரை நேசித்தல், தனக்கு எந்த ஒரு புகழையோ இன்பத்தையோ எதையும் விரும்பாமல், அந்நிய அபிலாஷிதா சூன்யம், எதையும் விரும்பாமல் சிம்பிளி கிருஷ்ணரை நேசித்தல், கிருஷ்ணருடைய புகழை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணர் உன்னத அனுபவிப்பாளர்னு ஏற்றுக்கொள்வது, இந்த சுபாவத்தோடு தான் பக்தியில் இடம். பக்திக்கு இடம், பக்திக்குள்ள இடம்னா இந்த சுபாவம் தான், இந்த சுபாவம் இருந்தால் மட்டும்தான். ஸோ இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வல்லபப்பட்டா மண்டையை உடைச்சிட்டு எல்லாரையும் நான் கவர்ந்து இழுக்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி, எதையாவது நான் சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி நான் கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிற சுபாவம். வல்லபப்பட்டா ஒரு நாள் மண்டையை உடைச்சிட்டு ஒரு பெரிய தத்துவம் லாஜிக்கோட வர்றார். அண்ட் நேர அத்வைதாச்சாரியர் போகிறார். ஓ அத்வைதாச்சாரியரே, நீங்கள்லாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறீங்களே, ஒரு ஸ்திரீ, ஒரு அவர் என்ன சொல்றார், கிருஷ்ணர் வந்து புருஷர், நாம் எல்லாரும் ஸ்திரீ, ஸ்திரீனா பெண்கள், நாம் எல்லாரும் பெண்கள் தான், கிருஷ்ணர் மட்டும்தான் புருஷர். ஸோ ஒரு கற்பு கரசி வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ
ஒரு கற்புக்கரசி வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் போஸ்ட்மேன்லாம் வருவாங்க. போஸ்ட்மேன் வரும்பொழுது காலையில் வந்து இந்த போஸ்ட்மேன் வந்து லெட்டரை கொண்டு வந்து கொடுக்க வரும்பொழுது அவர் இல்லைங்க யாருங்க அப்படி கேட்பாங்க. போஸ்ட்மேன் கேட்பாருங்க யாருங்க, அவர் இல்லைங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டோன்னா தன்னோட பையனை கூப்பிட்டு சொல்கிறேன் அப்பா பேர் சொல்லுடா அப்படின்னு. அந்த மாதிரியா. ஸோ அது கலாச்சாரம். ஸோ இவர் சொல்கிறார் வல்லபபட்டா, ஒரு கற்புக்கரசி ஹஸ்பண்டுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து புருஷர், நம்ம எல்லாரும் ஸ்திரீ. அப்போ நம்ம எதுக்கு ஹஸ்பண்டுடைய பேர் எப்படி சொல்லலாம், ஹஸ்பண்டுடைய பெயரை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆனால் நீங்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்களே, இப்போ நம்ம எல்லோரும் ஸ்திரீ தானே. இந்த லாஜிக், இந்த ஜட ரீதியான லாஜிக்கு வந்து பக்திக்குள்ளே இடம் கிடையாது. நாம் வந்து அதனால தான் பக்தியில் வந்து நமக்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ஆன்மீக குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே நம்ம கடைபிடித்தா போதும். புதுசாக நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அபவுஸ் இட்ஸ் ரெப்பிட்டிஷன் பரம்பரா அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். ரெப்பிட்டிஷன் பரம்பரானா சிம்பிளி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறோம், அவ்வளோதான். புதுசாக எதையாவது சொல்லி நாம் வந்து புது கருத்தை சொல்லி மற்றவர்களை கவர்ந்து இழுக்கணும், நான் பிரபலமாகணும், இந்த சுபாவம் கிடையாது, பக்திக்குள்ள இடம் கிடையாது. ஸோ இவர் இந்த மாதிரி சொல்கிறார், புதுசாக இந்த மாதிரி வந்து ஒன்று சொல்கிறார் வல்லபபட்டா. அத்வைதாச்சாரியர் பார்க்குறார். அத்வைதாச்சாரியர் பகவான் விஷ்ணு, மகாவிஷ்ணு, அவருக்கு தெரியாதா இவருடைய சுபாவம் என்ன அப்படின்னு? அவர் பார்த்தார். நமக்கு எதுக்குடா வம்பு? அத்வைதாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, ஓ வல்லபபட்டா, இங்கே ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ் பர்சானிஃபைட், அதாவது மத கொள்கைகளுடைய உருவகம், மத கொள்கைகளுடைய உருவகமாகிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இங்கே பக்கத்தில் நிற்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா இவர் என்ன சொன்னார்னா, இது மத கொள்கையே இல்லையே, எப்படி நீங்கள் ஸ்திரீ வந்து புருஷருடைய பெயரை சொல்லலாம், இது மத கொள்கை கிடையாது, இது வர்ணாசிரமத்தில் இது ஓகே, வர்ணாசிரமத்தில் தான் இந்த மாதிரிய மத கொள்கைகள் உண்டு, ஸ்ரீ வந்து புருஷருடைய பெயர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பக்திங்கிறது வந்து வர்ணாசிரமத்தில் தாண்டி இருக்கின்றது. சிம்பிளி ஜீவாத்மா கிருஷ்ணரை நோக்கி பக்தி அன்பு இருக்க வேண்டும். அதனால் வர்ணாசிரமத்துக்கு இடம் கிடையாது அங்கே. ஆனால் இவர் வர்ணாசிரம கொள்கை பிரகாரம் முறியடிச்சிட்டோம், எல்லாரையும் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு தத்துவம், ஒரு ஜட ரீதியான ஒரு தர்க்கம் அதை கொடுத்து நான் எல்லாரையும் முறியடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கொக்கரிப்பு, வெற்றி கொக்கரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியா இந்த மாதிரி வளைச்சிட்டோம், எல்லாரையும் மடக்கிட்டோம் நம்ம அப்படின்னு அத்வைதாச்சாரியர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னோன்னே அத்வைதாச்சாரியர்னு சொல்கிறார். அவர் பகவான் விஷ்ணு, அவருக்கு தெரியாதா ஜீவாத்மா எப்படியெல்லாம் செயல்படுங்கிறது? பகவானுக்கு நல்லாவே தெரியும். ஜீவாத்மா எப்படியெல்லாம் தன்னை பிரபலப்படுத்தணும்னு ஆசைப்படுகின்றதுங்கிறது கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்களுடைய தந்தை அவருக்கு தெரியாதா? ஸோ அத்வைதாச்சாரியர் பார்க்குறார், ஓ வல்லபபட்டா, இங்கே மத கொள்கைகளுடைய உருவகம் சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் நிற்கிறார், நீ அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு திருப்பி விட்டுறார். சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் நிற்கிறார். இந்த தடவை பார்த்தார். முதல்ல வந்து என்ன சொன்னார், எனக்கு ஸ்ரீதர சுவாமி எழுதிய பாகவதம் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு முதல் நோஸ் கட்டு கொடுத்தார். மூக்கோட ஒடிச்சிடுவோம் இல்லையா, முகத்தில் கரிய பூத்துன்றது. அப்பையும் ஒரு பாடம் கற்றுக்கல. ரெண்டாம் தடவை சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார், சுவாமியை யார் ஏற்றுக்கொள்ளலையோ நான் அவர் விபச்சாரியாக கருதுகின்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்பையும் இவர் பாடம் கற்றுக்கல, கர்வத்தை உடைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கல. இப்போ மூணாம் தடவை வந்துட்டார் சைத்தன்ய மகாபிரபு. இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறார், ஓ வல்லபபட்டா, உனக்கு மத கொள்கை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். மத கொள்கை உனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கற்புக்கரசி வந்து புருஷர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. அதே லாஜிக் மூலமாக அடிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. நீங்கள் வர்ணாசிரமா லாஜிக் கொடுத்து நீ பேசுகிற, அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நான் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, ஒரு கற்புக்கரசி வந்து புருஷர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க, அதான் கற்புக்கரசி. புருஷர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. ஸோ புருஷர் ஆகிய கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார், அவருடைய நாமத்தை ஜபம் செய்யணும்னு சொல்லியிருக்கார். அவருடைய நாமத்தை ஜபம் செய்யணும்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். அவர் புருஷர், நீங்கள் சொல்கிற பிரகாரம். அப்போ ஸ்திரீ ஆகிய நாம் புருஷர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே கேட்கணும். ஸோ புருஷரோட நாமத்தை சொன்னதுனால நம்ம சொல்லணும்.
ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு உனக்கு மத கொள்கைகள் உனக்கு தெரியலன்னு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அதே பாணியில் அடிக்கிறார். எப்படி வர்ணாசிரமத்தை யூஸ் பண்ணி அந்த லாஜிக்கை அவர் கொடுத்தாரோ அதே லாஜிக்கை வச்சு சைத்தன்ய மகாபிரபு அவர் முறியடிக்கிறார். இப்போ வல்லப பட்டா உடஞ்சி போயிடுறார். எல்லாருக்கும் முன்னாடி என்னாச்சு, வல்லப பட்டா வந்து அப்படியே மூக்கோடான்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்கோடா அப்படின்னு, அவருடைய கர்வம் அப்படியே ஸ்மாஷ் ஆயிடுது, விருட்டுன்னு போயிடுறாரு வல்லப பட்டா. மகாபிரபு பகவான் அவருக்கு முன்னாடி லாஜிக் வந்து ஒர்க் ஆகுமா? அவர் வேதத்தையே தொகுத்து எழுதியவர் வேதவியாசராக. அவருக்கு முன்னாடி இந்த ஜட ரீதியான தர்க்கம்லாம் செல்லுபடியாகாது. அதனால தான் பக்தியில் வந்து ஜட ரீதியான தர்க்கத்துக்கு இடம் கிடையாது. சிம்பிளி கிருஷ்ணரை சார்ந்திருக்க வேண்டும், கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கிருஷ்ணர் என்ன கொடுக்குறாரோ ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிருஷ்ணர் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஸ்வபாவத்தை திருத்துவதற்கு சில நேரங்களில் கிருஷ்ணன் தண்டனை கொடுப்பார், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கு. பீஷ்மதேவர் சொல்கிறார், பீஷ்மதேவர் பாண்டவர்களை பார்த்து சொல்கிறார். பாண்டவர்கள் வந்து பீஷ்மதேவர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். எல்லாம் மகாபாரத போர்லாம் முடிஞ்சிருச்சு. யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கார். யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப சாஃப்ட் டிவோட்டி. அவர் என்ன நினைக்கிறார், இவங்க எல்லாரும் லட்சக்கணக்கில் இறந்து போயிட்டாங்க மக்கள், இவங்க எல்லாம் இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் சொல்லி அவர் வருந்துறார் யுதிஷ்டிர மகாராஜா. ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, பாண்டவர்களை கூட்டிகிட்டு போய் நேராக பீஷ்மதேவர்கிட்ட போய் நிறுத்துறார். அப்போ பீஷ்மதேவர் சொல்கிறார் பாண்டவர்களை பார்த்து, ஓ பாண்டவர்களே, நீங்கள்லாம் மிகச்சிறந்த தர்மவான்கள், அகோ கஷ்டம் அகோ அந்நியாயம் அப்படி சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தீங்க, எவ்வளோ அநியாயத்தை நீங்கள் எதிர்கொண்டீர்கள். நீங்கள் இவ்வளவு கஷ்டம் அநியாயத்தை எதிர்கொள்ளும் பொழுது ஆக்சுவலி நீங்கள் உயிரோடையே இருக்க முடியாது. பீஷ்மதேவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் உயிரோடவே இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ உயிரோடு நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் 3 பேருடைய கருணைன்னு சொல்கிறார். அச்சுதா, கிருஷ்ணா, பிராமணா, வைஷ்ணவா அப்படின்னு சொல்கிறார். 3 பேருடைய கருணையினால தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு பீஷ்மதேவர் சொல்கிறார். அண்ட் சொல்லிட்டு மேலும் சொல்கிறார் பீஷ்மதேவர், என்னுடைய மருமகளாகிய குந்தி தேவி எவ்வளவு துன்பப்பட்டாங்க எல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி சாத்தியம், இந்த பாண்டவர்கள் தர்மவான்கள், அவங்க கூட கிருஷ்ணா இருக்கின்றார், எப்படி இவ்வளவு துன்பங்கள் இவர்களுக்கு அப்படின்னு பீஷ்மதேவரை கேள்வி கேட்டுட்டு அடுத்த ஸ்லோகத்தில் பீஷ்மதேவர் பதில் கொடுக்குறார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பகவான் கிருஷ்ணனுடைய பிளான். அதை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மா சிவபெருமானாலேயே கிருஷ்ணருடைய பிளானை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் யுதிஷ்டிர மகாராஜா, நீ கிருஷ்ணருடைய பிளானை சிம்பிளி ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். சிம்பிளி அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அதான் அந்த பாயிண்ட். நாம் ஜட உலகத்தில் நம்மளுடைய ஸ்வபாவத்தை திருத்துவதற்கு கிருஷ்ணா வேணுன்ட்டு சில கஷ்டமான சூழ்நிலைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தலாம். நாம் சிம்பிளி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணருடைய பிளான் நமக்கு தெரியாது, பிரம்மா சிவபெருமானுக்கே தெரியாத போது நமக்கு என்ன தெரியும்? ஸோ இங்கே வல்லப பட்டா, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, நான் அதை முடிக்கிறேன். வல்லப பட்டா வீட்டுக்கு போயிடுறார், உடஞ்சி போயிடுறார். அவரை வந்து நினச்சி வருந்துறார். ஏன் சைத்தன்ய மகாபிரபு எனக்கு எல்லாருக்கும் முன்னாடி என்னை இப்படி வந்து அவமதிக்கிறார், ஏன் இந்த மாதிரி கடினமாக நடந்து கொள்கிறார் என்கிட்ட அப்படின்னு யோசிச்சு பார்க்குறார். அவர் கடைசியில் அவருக்கு புரியுறது வல்லப பட்டாவுக்கு, ஓ இதுதான் காரணமா, நான் கர்ப்பம் அடைந்திருக்கின்றேன், அதை சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி அவர் தெரிவிக்கின்றாரோ, நான் பணிவை வளர்த்து கொள்ள வேண்டுமோ அப்படின்னு வல்லப பட்டாவுக்கு மெதுவாக தெரிகின்றது. அப்போ அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் வரார். அவர் சைத்தன்ய மகாபிரபுகிட்ட பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார், அழுகின்றார். சைத்தன்ய மகாபிரபு பாதகமலங்களில் விழுந்து அழுது கதறார், ஓ மகாபிரபு, நான் கர்வத்தில் ஆழ்ந்திருக்கேன், என்னுடைய கர்வத்தை நீங்கள் வந்து தவிடு பொடி ஆயிட்டீங்க, உங்களுடைய கருணை எவ்வளோ மிக பெரியது, உங்களோட கருணை, என்னையும் நீங்கள் ஆட்கொண்டு இருக்கீங்க, என்னுடைய கர்வத்தை உடைத்து நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு பாதகமலங்களை பிடித்து அழறார் வல்லப பட்டா. சைத்தன்ய மகாபிரபு இப்போ அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, வல்லப பட்டா திருந்திட்டார் அப்படின்னு சொல்லி. உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, கதாதர பண்டிட்டு வர சொல்கிறார். ஏன்னா இவர் கதாதர பண்டிட்டு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் வல்லப பட்டாவுக்கு. கதாதர பண்டிட்டை கூப்பிட்டு இங்கே வர சொல்லி கதாதர பண்டிட் பயந்து வரார், ரொம்ப பயந்து வரார்.
மகாபிரபு தான் சத்தம் போடுவார் அப்படின்னு. ஆனால் மகாபிரபு என்ன சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு கதாதர பண்டிட்ட அவர் விரும்பிய பிரகாரம் தீட்சை எடுத்துக்கிறதுன்னு சொல்லிடுறார். ஸோ வல்லபப்பட்டா கதாதர பண்டிட்ட தீட்சை எடுத்துக்கிறார். ஆனாலும் இந்த பாருங்க, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பணிவானார், அவர்கிட்ட அவருக்கு சரணாகதி அடைந்தார். வல்லபப்பட்டா தான் கர்வம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வருந்தினார், எல்லாமே செய்தார். கதாதர பண்டிட்ட தீட்சை எடுத்தார் வல்லபப்பட்டா. ஆனாலும் பிற்காலத்தில் இந்த சுபாவம் திரும்பவும் எழுகின்றது அவருக்குள்ள. அவர் விலகியே போயிடுறார். ஏன்னா இப்போ இப்படி இந்த சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபுவை தான் நாம் பிரதானமாக எடுத்து வைப்போம். ஆனால் இவர் வல்லபப்பட்டாவுக்கு தான் பிரதானமாக ஆக வேண்டும்ங்கிற சுபாவம் அவருக்கு இருந்தது. தான் ஆச்சாரியராக, ஒரு பெரிய சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியராக வரணும் அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருந்ததுனால வல்லபப்பட்டாவால் நிற்க முடியல. அவர் கொஞ்ச காலத்தில் அவரே விலகி போயிடுறார். விலகி போய் ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கி மகாபிரபுங்கிற பேரை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இது நம்மளுக்கு சைத்தன்ய சரிதாமத்தில் கிடைக்கக்கூடிய பாடம். ஸோ அதனால் எதற்கு இதை சொல்ல வரேன்னா, இங்கே தெய்வீக இலக்கியங்களை எழுதுவோர் முந்தைய ஆச்சாரியர்களை தாண்டி செல்ல ஒருபோதும் முயல்வதில்லை. இது ஒரு பாயிண்ட். இதுதான் இந்த லீலை நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஒருபொழுதும் நாம் முந்தைய ஆச்சாரியர்களை தாண்டி செல்ல நாம் விரும்புவதில்லை ஒரு தூய பக்தர். ஏன்னா நாம் புகழை அடைய வேண்டுங்கிற சுபாவம் அது சுகரேர பிஷ்டா, அது பன்றியுடைய மலத்துக்கு சமானம். புகழை விரும்புதல், ஆசைப்படுவது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இப்படி வன்மையாக கண்டிக்கிறார். ஸோ கர்வத்தை பிடித்து கொண்டிருத்தல், புகழை விரும்புதல், இது எல்லாமே ஒரு அனர்த்தா, அன்வான்ட்னு சொல்கிறார், தேவையில்லாதது. பிரபுபாதர் நீ காலையில் ஒரு சொற்பொழிவில் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். இங்கே ஒரு கேள்வி ஏதோ கேட்டிருக்காங்க, அதோடு நான் முடிச்சிடுறேன். வல்லபர் வாஸ் ரிஜெக்டட் பை Mahaprabhu, but later he established separate sampradaya. Without Krishna's mercy, he couldn't establish. How to understand this past time, Prabhuji? Okay, right. So இதில் எப்படின்னா பகவான் கிருஷ்ணா யாரையுமே நிராகரிக்க மாட்டார். இங்கே சைத்தன்ய மகாபிரபு இங்கே ஆச்சாரியருங்கிற ரோல் இருக்கிறதுனால அவர் டீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செய்தார். பட் அதே சைத்தன்ய மகாபிரபு பகவான் இல்லையா? ஸோ பகவான் கிருஷ்ணா யாரையுமே நிராகரிக்க மாட்டார். ஏன்னா அவர் கருணையே உருக்கொண்டவர். ஸோ ஜீவாத்மா எவ்வளவு தப்பு பண்ணாலும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வார். அண்ட் அவருக்கே உரிய பாணியில் அவரை திருத்துவார். ஸோ இங்கே வல்லபாச்சாரியா இந்த சட்டில் இந்த ஒரு சுபாவத்தை வைத்திருந்தார். அதாவது தான் பிரதானமானவன் ஆகணும், தனக்கு புகழ் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருந்ததுனால அவர் விலகி போயிட்டார். பட் அவர் கிருஷ்ணரை புகழ்கின்றார், கிருஷ்ணருடைய புகழை பரப்புகின்றார். ஸோ அந்த ஒரு சேவையை செய்கிறதுனால பகவான் கிருஷ்ணா அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அண்ட் அவருக்கே உரிய பாணியில் கிருஷ்ணா அவரை திருத்துவார். எல்லோரையும் திருத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் டீச்சர் கிருஷ்ணா, ஆக்சுவலி சிறந்த ஆசிரியர் கிருஷ்ணா. ஆக்சுவலி எல்லா ஜீவாத்மாவுடைய நுணுக்கமான அனுபவிக்கணுங்கிற சுபாவத்தை அவர் திருத்துவார். அவர் என்ன பண்ணுவார், அதுக்கே உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவருக்கு மூக்கோட கொடுத்து கடைசியில் அந்த ஜீவாத்மா கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், எல்லா புகழும் கிருஷ்ணருக்கே அப்படின்னு அவர் வாயால் சொல்கிற அளவுக்கு பண்ணுவார் கிருஷ்ணா. ஸோ சிறந்த ஆசிரியர் கிருஷ்ணா. ஸோ வல்லபாச்சாரியார் பின்னாடி ஒரு புஷ்டி மார்க்காங்கிற சம்பிரதாயத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னா, எஸ் கிருஷ்ணர் அவருடைய சேவையை ஏற்றுக்கொண்டு அவரை திருத்தி அவர் மாற்றியிருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. பட் நமக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இதுதான். இந்த பாயிண்ட் என்னென்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், இந்த கர்வத்தை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது, இந்த புகழை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. ஆல்வேஸ் பிரபுபாதர் பக்தி ரசாமிர்த சிந்துவில் எழுதுகிறார், ஒரு பிரச்சாரகர் முந்தைய ஆச்சாரியர்களுடைய கையில் ஒரு கருவியாகத்தான் இருக்கணும்னு சொல்கிறார் பிரபுபாதர். நாம் முந்தைய ஆச்சாரியர்களை தாண்டி நான் ஒரு கருத்தை சொல்லணுங்கிறது அப்படி நினைக்க வேண்டாம். நான் ஒரு துச்சமானவன், ஏகப்பட்ட அனர்த்தா நிரம்பியவன், நான் இப்படி ரொம்ப பக்குவமானவனா, நான் உத்தமனா அது நினச்சிக்கணும். அடிக்கடி குரு மகாராஜ் மாதிரி சொல்லுவார், நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறையை நம்ம நினச்சி பார்த்தோன்னா பணிவாயிருவோம். எனக்குள்ளே எவ்வளோ அனர்த்தம் இருக்குது, நான் உத்தமனா அப்படி நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பணிவாயிருவோம். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட்.
அதனால் கிருஷ்ணா அவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் பிற்காலத்தில் ஒரு சம்பிரதாயம் புஷ்டி மார்க்காங்கிற சம்பிரதாயம் வந்திருக்கு. ஏன்னா பகவான் கிருஷ்ணா யாரையுமே பர்மனெண்ட்டாக நிராகரிக்க மாட்டார். ஜீவாத்மா அப்படி நிராகரித்தார்னா நமக்கெல்லாம் விமோச்சனம் கிடையாது. வல்லபாச்சாரி அந்த மாதிரி ஒரு புகழ் விரும்புதலை மாட்டினார். நாம் ஏகப்பட்ட இதில் மாட்டியிருக்கோம். புலன் இன்பத்தை விரும்புதல், புகழை விரும்புதல், பதவியை விரும்புதல், செல்வத்தை விரும்புதல், எல்லாத்தையுமே விரும்பிட்டு இருக்கோம். ஆனால் நம்மையும் கிருஷ்ணா ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கார். இதுதான் கிருஷ்ணனுடைய அபாரமான கருணை. ஸோ அவரை ஆட்கொண்டு இருக்கின்றார். அங்கே வல்லபாச்சாரியாரையும் அவரை ஆட்கொண்டு அவருடைய சேவையையும் கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டிருக்கார். அவர் திருத்தியிருக்கார். ஓகே, திஸ் இஸ் த பாயிண்ட். ஸோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.